ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இன்றும் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்திக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவ கூட நீங்கள் பாடுகள் அனுபவித்தாக்கா அவர் கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவரை நீங்கள் மறுதளித்து போனாக்கா அவர் உங்களை மறுதளித்து போயிடுவார்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, இயேசு கிறிஸ்துவை அடிசோரில் நடந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதன்படி வாழும் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலக ஆசைகளுக்கு, இந்த உலக பழக்க வழக்கத்துக்கு நாங்கள் மயங்கி இந்த உலக பாவத்துக்கு நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க. நாங்கள் வெளிச்சத்தின் மக்களாக வாழ்கிறதுக்கு வளர்த்துக்கு உதவி செய்யுங்க. உப்பு சாரமற்று போனால் குப்பையில் கொட்டப்படுவதற்காக தான் யூஸ் ஆகும், காலால் மிதிக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் காலால் மிதிக்கப்படுற உப்புகளை போல இல்லாமல் உமக்கு நாங்கள் கனி கொடுக்குற மக்களாக, பிறருக்கு சுவை கொடுக்குற மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிற நாட்களில் மற்ற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற மக்களாக நாங்கள் வளர உதவி செய்ய தகப்பனே. இந்த கடினமான இதயத்தை எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய வசனத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் கேட்டு உமக்கு கனி கொடுக்குற மக்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வழிநடத்துங்க தகப்பனே. உங்களுடைய அன்பு பெருசு, உங்களுடைய கிருபை பெருசு, உங்களுடைய சமாதானம் பெருசு தகப்பனே. ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்குற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. மனுஷனை முகத்தை பார்க்குறாங்க, நீங்கள் உள்ளத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க சாமி. ஒவ்வொருக்கும் கண்ணுக்கு தெரியாத எறும்பு காட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் நீங்கள் அனுதினமும் கடலில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்குற தேவனாக இருக்கிறீங்க சாமி. ஒவ்வொருடைய பசி நீங்கள் போக்குற தகப்பனே அப்பா. ஒவ்வொருக்கும் நீங்கள் என்ன தேவைன்றதை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு நீங்கள் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. இந்த உலக மக்கள் தவறான வழியில் போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கும் வசனத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய வழியில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை வரும்போது எல்லோரும் வீட்டிலிருந்து வருவாங்கன்ற நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. 1000 வருஷம் அரசாட்சி அந்த இடத்துல நடக்கின்றதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. முந்தினவர் முந்தினவர் அணிந்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் சமாதானத்தை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய அன்பின் கரங்களால் வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகர் உம்முடைய குமாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் சொல்லித்த ஜெபத்தை சொல்வோம். எங்கள் பிதாவே, உம் நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்மை ராட்சியவர்க உம் சித்தம் பரவல் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதியின் உணவை எங்களுக்கு இன்றளித்தலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தரணும். எங்கள் சோதனையினால் தீமை ரட்சத்திலும். ஆமீன். பிதாவாகிய யெகோவாவுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தல் சதா காலமும் எல்லாரோடும் இருப்பதாக. ஆமென்.